சியா கோயல் கேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய திருப்பம் வந்திருக்கு. கேத்தன் கூட நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு சியா கோயல் தன்னுடைய காதலனான சேத்தனோட ரகசிய திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த அதிர்ச்சி தகவல் போலீஸ் விசாரணையில வெளியில வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஒருவேளை இந்த கொலையை பண்ணிட்டு மாட்டிக்கிட்டா அதுல எப்படிலாம் தப்பிக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலலாம் தப்பு செய்யக்கூடாதுன்றதுக்காக சோனம் ரகுவன்ஷி அப்படிங்கிறவங்களுடைய கேஸ் ஹிஸ்டரிய கம்ப்ளீட்டா ப்ரௌஸ் பண்ணி பார்த்திருக்கான் இந்த சியா கோயல். விசாரணை அதிகாரிகள் கொடுத்த தகவலின்படி சேத்தன் மற்றும் சியா கோயலுக்கு இடையே ரகசிய பதிவு திருமணம் 4 மாசத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இந்த திருமணத்தை ரொம்ப ரகசியமா பதிவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கு சியாவுடைய 2 கல்லூரி தோழிகள் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ அந்த 2 தோழிகளுடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சியா இந்த 2 தோழிகள்ல ஒரு தோழியோட தான் ஸ்னாப்சாட் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜ்ல என்னுடைய ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அனுப்பு, நான் மேரேஜ் டிக்கெட் புக் பண்ணணும், எப்படியோ நடக்க போகாத ஒரு திருமணத்துக்கு மேரேஜ் டிக்கெட் இங்கே புக் பண்ண வேண்டியிருக்கு, எனிவேஸ் கொடுத்து விடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் ஒரு பெரிய ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படுது. கேத்தனை இவங்க மர்டர் பண்ணுறதுக்கு பல நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போது இந்த மேரேஜ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரகசிய திருமணம் குடும்பத்துக்கு தெரிஞ்சு நடந்துச்சா இல்லைனா வேறு யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு அதிர்ச்சி தகவல் இருக்குது. சியா மற்றும் சேத்தன் இவங்க 2 பேரும் மேகாலயாவில் நடந்த அந்த கொடூர வழக்கு, ரகுவன்ஷி வழக்கு. சோனம் என்ற பெண் ரகுவன்ஷி என்ற தன்னுடைய கணவரை ஹனிமூன் போகும் பொழுது மலை மேல இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணான். அதை தன்னுடைய காதலனோட சேர்ந்து செஞ்சதாதான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்துச்சு. ஆனா அதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லாததுனால சோனம் இப்போ ஜெயில இல்லை, வெளியில தான் இருக்கா. அதுக்கு காரணம் சாலிட் ப்ரூஃப் இல்லை. அது மட்டும் இல்லாம சோனம் இப்போ வரைக்கும் தன்னுடைய கணவனை கொன்னதை ஒத்துக்கவே இல்லை. இந்த ரெஃப்யூசல் தான் சோனமுடைய ரிலீஸ்க்கும் காரணம். சோனம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கா, எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இவங்க இன்டர்நெட் மூலமா தெரிஞ்சிருக்காங்க. அது இல்லாமல் சோனம் எப்படி தப்பிச்சு போனா, என்ன ஆதாரங்களை விட்டுட்டு போனா, சோனம் செஞ்ச எந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேத்தன் அகர்வாலை ஃபோர்ட் மேல இருந்து தள்ளி விடுறதுக்கு முன்னாடி பல முறை அதே இடத்துக்கு போய் சேத்தனும் சியா கோயலும் திரும்ப அந்த விஷயத்த ரிஹர்சல் பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த விதமான தவறும் நடந்துடக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ சேத்தன் சௌத்ரிக்கும் சியா அகர்வாலுக்கும் நடந்த மேரேஜில் கண்டிப்பாக ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க. அது தொடர்பான எல்லா டாக்குமெண்ட்ஸும் இப்போ போலீஸ் கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேத்தனும் சியாலும் ரகசியமாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அதாவது மேரேஜ் டேட் அன்னைக்கு, அதாவது அவங்க பதிவு திருமணம் செய்த அந்த நாள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் ப்ரைவேட் அக்கௌண்ட்ல இருந்து போலீஸ் ஒன்னொன்னா ரிட்ரீவ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுல சேத்தனும் சியாவும் மாப்பிள்ளை பொண்ணு கோலத்துல இருக்காங்களாம். இப்போதைக்கு அந்த சாட்சி கையெழுத்து போட்ட 2 ஃப்ரெண்ட்ஸையும் விசாரணையில உட்படுத்தியிருக்காங்க. மேரேஜ் எப்படி நடந்தது, எங்க நடந்தது, யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற பல கேள்விகளுக்கு அவங்க இப்போ பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்ன எல்லா நியூஸுமே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மற்றும் நியூஸ் சேனல்ல வெளியான தகவல்களை தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அன்அஃபிஷியலாக சில விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு, அதை பற்றிலாம் நான் இங்கே ஷேர் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், சேத்தனுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதாவும், கொடுத்த 1 கோடியிலேருந்து 2 லட்சம் எடுத்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்ததாகவும் ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. பட் அது உண்மையா இல்லையான்றது இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன்னா அந்த விஷயம் எந்த நியூஸ் சேனல்லையும் வெளிவரல. இந்த எல்லா நியூ அப்டேட்டும் சேர்ந்து இந்த விசாரணையை இன்னும் பரபரப்பாக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு துக்க செய்தி என்னன்னா, கேத்தன் இருந்து சில நாட்களே ஆன இந்த தருணத்தில் அவங்க வீட்டில் இன்னொரு மரணம் நடந்திருக்கு. அதாவது கேத்தனுடைய தாத்தா கேத்தன் இருந்த நாள்ல இருந்தே ரொம்ப சிக்கா இருந்திருக்காரு. அவருக்கு சமீபத்தில் கார்டியாக் அரெஸ்ட் இறந்து போயிருக்காரு. மகன் இந்த துக்கத்தை தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்க தந்தைக்கு இப்போ அவருடைய தந்தையும் கூட இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய துக்கம். இந்த கேஸை பற்றினா அடுத்த அப்டேட் வந்த உடனே உங்களை மீட் பண்ணுறேன். இன்கேஸ் சியா கோயல் கேஸை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா என்னுடைய முந்தின வீடியோவை போய் செக் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Janima. Take care.